ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறதான நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு ஜீவனுக்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கால இடைவெளிக்கு திரும்ப நம் மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் மனைவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அவர்களோடு வந்திருக்கிறோடைய பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியவில்லை. அனைவரும் வந்திருக்கிறீங்க, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாதங்களுக்கு பின்பு சார்லஸ் அவருடைய தாயார் பத்மினிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற சபையில் வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை ஒவ்வொரு நாளிலும் தாங்கி வந்திருக்கிறது. இந்த கிருபைகளை நினைத்து பார்க்கிறதான ஜனங்களுக்கு இன்னும் கிருபை பெருகும். கிருபை மட்டும் நம்மை விட்டு விலகாமல் இருந்தால் போதும். மனிதர்கள் இருப்பாங்க போவாங்க, அவங்க கணக்கிலே எடுக்கக்கூடாது. யாரும் வந்தா சேர்த்துக்கணும், வரலாம்னா விட்டுறணும், பேசினா பேசிக்கணும், கோவப்பட்டா விட்டுறணும், அவ்வளோதான். ஏனென்றால் எந்த மனிதனும் நிலையானவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிலையானவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு நிலையானவர். அவர் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி விசுவாசித்து அவரை எந்த அளவுக்கு நீங்கள் பற்றி பிடித்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய உதவி இருக்கும். அவரை பற்றி பிடித்திருக்கிறதான ஜனங்களை ஆண்டவர் ஒருபோது கைவிடுவதே இல்லை. நன்மையை பெறுகிறதான நாம் தேவனுடைய அன்பு இன்னது என்பதை நாம் அறிய வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவுக்கு எட்டாத அந்த எந்த ஒரு மனிதனை நீங்கள் நினைத்து பாருங்க, நீங்கள் ஆழமாக நினைத்து பார்த்தால் தெரியும். எந்த ஒரு மனிதனும் உங்களிடத்தில் எதையும் எதிர்பாராமல் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதே கிடையாது, இல்லை. இதை நீங்கள் 100% இதயத்தில் எப்போதும் பதித்துக் கொள்ள இந்த சத்தம் பதித்துக் கொண்டே இருக்கட்டும். இதற்காக நாம் எந்த மனிதனையும் அசட்ட பண்ண, இன்சல்ட் பண்ண, பகைக்க தேவையில்லை. நம்முடைய இருதயத்தினுடைய ஆழ் மனதில் எந்த மனிதன் இல்லாவிட்டாலும் எந்த காரியத்தை செய்து விடலாம். ஆண்டவருடைய ஒத்தாச தயவு இல்லாவிட்டால் ஒரு மனுஷனாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த நம்பிக்கையோடு இருக்கிறதான ஜனங்களுக்கு எல்லா காரியங்களும் நேர்த்தியாக என்ன செய்யும், நடக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை தேடாத ஜனங்கள் மத்தியில் வெட்கப்பட ஆண்டவர் ஒருபோது விடுகிறதே கிடையாது. வேதத்திலே பார்க்கிற சத்துருக்கள் முன்னிலையில உங்களுக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணுறது? அதை நம்பினவர்களுக்கு நடக்கும், நம்பாதவர்களுக்கும் என்ன செய்யாது, நடக்காது. கிறிஸ்தவத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் வருகிறது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான். எனவே இந்த விசுவாச நம்பிக்கையை நம்ம வளர்த்துக் கொள்ளும் போது நாம் அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வாசியுங்கள், வேதாகமத்தில் இருந்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை அவன் என்ன செய்வான், வசனிப்பான். விடுதலை உள்ளதான ஜனங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும், இன்பமாக இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் தேவை விடுதலை தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. சில வேளைகளில் அநேக கிறிஸ்தவர் நினைக்கிறதான காரியம் என்னவென்றால், நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் எனக்கு விடுதலை தான், எல்லாம் நல்லதுதான் நடக்கும், எந்த சாத்தானும் கிட்ட வராது அப்படி என்று சொல்லி இவர்கள் விசுவாசத்தை மட்டும் வைத்துவிட்டு ஆனால் அந்த விடுதலையை பெற முடியாதவர்களாக அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
முன் நாட்கள்ல நான் சிறுவனாக இருக்கும்போது பெண்டிகாசு சபையில இருக்கிறவங்க விடுதலை பெற்றவர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா கட்டுகளோடு போய் அங்க போய் விடுதலை ஆகி விடுவார்கள். ஆனா இப்ப நான் நிறைய இடங்களில பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய சபை என்று சொல்லி அந்த சபைக்கு போய் கொண்டிருக்கிறதான அநேக ஜனங்களும் அந்த கட்டுகளுக்குள்ளே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அது வேதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறது விடுதலையை. கட்டப்பட்டதான நபர்கள் சந்தோஷத்தோடு இருக்கவே முடியாது. விடுதலை பெற்றதான ஜனங்கள், தேவனுடைய விடுதலை பெற்றதான ஜனங்களை எந்த ஒரு சக்தியும் அவ்வளவு லகுவாக கட்டிவிட முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததான நோக்கமே என்னவென்றால், பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு கட்டப்பட்டு நாட்கள் எல்லாம் காலமெல்லாம் வேதனையோடே இருக்கிறதான ஜனங்கள் மீட்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமானவர்களாக, அவர்கள் விடுதலை உள்ளவர்களாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் வானத்தின் பூமி உண்டாக்கினதான அந்த பரம தெய்வம் அவர் மனுஷனாக இந்த பூமியில வந்து என்ன செய்தார்? கடந்து வந்தார். இந்த ஆண்டவருடைய விடுதலையை இன்றைக்கு ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அநேகரால் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேடியும் கூட இன்றைக்கு அநேகரால் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு விடுதலையை தருவேன் என்று. வாசியுங்கள் ஒரு வேதவசனம் கூட, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 35, 36 வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். இன்றைக்கு அநேகர் விடுதலை பெற சம்மதம் இல்லை. விடுதலை பெறுவதற்கான எண்ணம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அநேகர் இந்த விடுதலை பெற சம்மதம் இல்லாதபடியினால் இந்த விடுதலை வரக்கூடியதான வழியை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் வேதம் சொல்கிறபடி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா அதோடு எல்லாம் முடிந்து விட்டது, ஆண்டவர் என்னோடு தான் இருப்பார், நான் என்ன செய்தாலும் என்னோடு தான் இருப்பார் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் தங்களை தாங்களே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறதான ஜனங்களுக்கும் ஆண்டவர் வந்து சமயத்திற்கு மட்டும் தேடுகிறவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. தேவனுடைய சன்னிதானத்தில் வித்தியாசம் உண்டு. சில வேளைகளிலே போலியாக ஆண்டவரை தேடுகிறவர்கள் மனிதர்களுடைய பார்வையில அங்கீகாரம் பெறலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே எப்படி ஆண்டவர் விசுவாச ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாரோ அதே போல அநேக சபைகளிலே சாத்தானும் அவனுடைய ஆட்களை கொண்டு வைத்திருக்கிறான். எப்படி அநேக ஊழியக்காரங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கு ஊழியத்தை செய்கிறாங்களோ அதே போல இன்றைக்கு அநேக ஊழியம் செய்கிறதான ஜனங்களை யாரே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்? சாத்தானே தெரிந்தெடுத்து. எப்போதுமே தேவன் ஒன்று செய்தால் நேர அதற்கு எதிர்மாறா சாத்தான் ஒன்று கட்டாயம் என்ன செய்வான். நீங்கள் ஆண்டவரை தேடும் போது தேடாமல் இருப்பதற்கு அதற்கு ஒரு எதிர்வினை கட்டாயம் சாத்தானால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்கிறார்கள்? அறிந்து கொள்கிறார்கள். ஒரு விதத்தில் நீங்கள் இங்க வந்து தேவனை சரியா தேட முடியாதபடி இருப்பதும் பிரசங்கம் கேட்கும் போது நித்திர வருவதும் கூட யாருடைய செயல்மா? யாருடைய செயல்மா? இல்லையா? சாத்தானுடைய செயலா அது தேவனுடைய செயலா? சொல்லுங்க. நீ இருக்க போறது எவ்வளவு நேரம்? தேவன் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பது எதற்காக? நீங்க ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும், கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக.
கர்த்தருடைய வார்த்தை மேல தாகம் இருந்ததுன்னா வந்து என்ன செய்ய சொல்லும்? கேட்க சொல்லும். ஸ்கூல்ல டீச்சர் வந்து பாடம் எடுக்கும் போது ஒரு சில பையங்க மட்டும் தான் கரெக்டா கவனிப்பாங்க, ஆண்களோ பெண்களோ, ஒரு சிலர் மட்டும் தான் கவனமா கவனிப்பாங்க. மற்றவங்க பார்ப்பாங்க, ஆனா கவனம் அங்க இருக்காது. இந்த கவனமாக பார்க்கிறவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கும்னா, இன்னும் அவர்கள் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்களா, இன்னும் படிக்கணும் என்னது ஆர்வம். இந்த இன்னும் படிக்கணும் ஆர்வம் இருக்கிற அப்படின்னால இவன் படித்து நல்ல மதிப்பெண்களும் என்ன செய்வான்? எடுப்பான். அதே போல தேவனுடைய சபையில கடந்து வர்றவங்க இந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, குறைந்தபட்சம் இந்த பாஸ்டர் பைபிள்ல சொல்லி இருக்கிறதான் பேசுறாரா இல்ல சொந்தமா பேசுறாரா என்பதை பரிசோதனை பண்ணுவதற்காக என்னது கேட்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம். அன்னைக்கு அநேகர சாத்தான் பிரசங்கத்தை கேட்க விடுகிறது இல்லை. ஏனென்றால் வார்த்தை வந்து வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு நன்மையை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி. 3 விதங்களிலே மனுஷர்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறார். முதலாவது ஒரு வசனம் வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்கள் பகுதியில் ஒருத்தங்க வாசிங்க, பின்னாடி இருக்கிறவங்க வாசிங்க, ஒருத்தங்க வாசிங்க. எடுத்தீங்களா? யோவான் 8:36 எடுத்தவங்க வாசிங்க. பிறகுட்டியா யோசனை பண்ண வாசி. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் இயேசு கொடுக்கிறதான விடுதலை என்ன விடுதலை? மெய்யான விடுதலை. இதுல பொய் இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிறதான விடுதலை என்ன இருக்காது? பொய் இருக்காது. அன்றைக்கு அநேக மற்ற மார்க்கத்துல நினைக்கிறதான காரியம் என்னவென்றா, இந்த கிறிஸ்தவ மதத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் பிரைன்வாஷ் பண்ணி நடக்காத காரியத்தை நடந்த மாதிரியும் உண்மையிலே சுகமடைஞ்ச மாதிரியும் இவர்கள் பேசி தங்களுடைய வாய்ச்சாலகத்தினால மற்ற மதத்தினரை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் என்பது அநேகருடைய அபிப்பிராயம். வேதம் என்ன சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். அது மெய்யான விடுதலை. இன்றைக்கு ஜனங்கள் எதிலெல்லாம் வந்து கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தபடி நீங்க சொல்லுங்க, எதிலெல்லாம் மனிதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க? சொல்லுங்க, எதிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்க? பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து அடிமைத்தனம். என்ன அடிமைத்தனம்? சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை தர ஆண்டவர் ஒருவரால்தான் அது முடியும். இன்னைக்கு சிலர் தெய்வீக சுகத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுவாங்க, அப்ப ஆஸ்பத்திரி எல்லாம் அடைச்சிட வேண்டியதான பிறகு எடுத்துக்க ஆஸ்பத்திரி. சிலர் சொல்றாங்க, அப்படி எக்காலமா சொல்றாங்க, ஆஸ்பத்திரி இடத்துக்கு இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறபடி வியாதிக்கு ஆண்டு சுகம் கொடுக்கிறார் என்றால் ஆஸ்பத்திரி தேவையில்லை. எல்லாரும் கோயில போய் வியாதிசம், அப்ப கோயிலுக்கு போங்க, கோயில போய் ஜோம்ன உடனே சரியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் எக்காலமா சொல்றாங்க. இதுல ஒரு காரியம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மருத்துவர்களால் முடியாது என்று சொல்கிறதான நிலைமை எல்லா மருத்துவர்களுக்கு இருக்கிறது. இந்த வியாதி எங்களால் சுகப்படுத்த முடியாது. ஆனா அநேக வியாதிகள் மருத்துவரால் சுகமாக்கப்படாதது எங்க வந்து சுகமாகிறது? இயேசு கிறிஸ்துவை தேடி தேவனுடைய சபையில வந்து சுகமாகிறது. இன்றைய வரைக்கும் இயேசு வியாதிக்கு வந்து மருத்துவம் கிடையாது. ஆனா இன்றைக்கு வந்து பரிசோதனை பண்ணி அநேக தேவனுடைய மனிதர்கள் அந்த எய்ட்ஸ் வியாதி உள்ளவர்களுக்கு கூட இடத்தை கொடுத்திருக்கிறாங்க, சுகத்தை கொடுத்திருக்க. சவாலா பேசுறாங்க, உங்க ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க, எய்ட்ஸ் வியாதின்னு சொல்லி ரிப்போர்ட் வருகிறது. அங்கே முன்னே அவர்களை அழைத்து ஜெபம் பண்றாங்க, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய எய்ட்ஸ் வியாதி போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க? இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறாங்க, சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்க. மறுபடியும் நீங்கள் மருத்துவமனையில போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அது இல்லை. எத்தனையோ கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவமனை ரிப்போர்ட் கொடுக்கிறது கேன்சர் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் இந்த இடத்துல வந்து
ஜெபித்ததற்கு பிறகு அவருக்கு என்ன இல்லை, கேன்சர். அது எப்படி நடக்கிறது? சில சாட்சிகள் நமக்கு ரொம்ப சீக்கிரமா என்ன செய்து போகிறது, மறந்து போகிறது. உடனே 20 வருடத்திற்கு முன்னாடி சபையில் ஆண்டு செய்த நன்மைகள் அநேகருக்கு என்ன செய்வதில்லை. சில வேளைகள் அது சொல்ல அவசியம் இருக்கு. வேலை மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் ஒரு மிகப்பெரிய சாட்சியில தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில் அவருடைய கிட்னியை எடுக்கணும்னு சொன்னாங்க, அழுகி விட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வச்சுட்டு தான் சொல்றேன், இது பல வருடத்திற்கு முன்னாடி நடந்தது. அப்ப அவர்களுக்கு சொன்னேன், உடனே நீங்கள் வந்து இந்த காரியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், ஜோம் பண்ணுவோம், நீங்க வாங்க ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிட்டு போய் மறுபடியும் நீங்கள் என்ன எடுக்கணும், டெஸ்ட், பழைய டெஸ்ட்டை நம்பி நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், டெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுங்க. அவங்க ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்களோ வைத்திருக்கவோ எனக்கு தெரியாது, நான் தேவ சமூகத்தில் சொல்றேன். அப்ப ஒரு நாள் இப்படிதான் அவர்கள் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. வந்து அவர்கள் ஆராதனை முடிந்ததற்கு பிறகு ஜோம் பண்றேன். அவர்களுக்குள்ள ஒரு செத்த ஆவி தான் இருந்தது. அது சிலருக்கு தேவ கிருபையில் லகுவாக சரியாகி விடுகிறது. சிலருக்கு அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவருக்கு வந்தாதான் என்னாகிறது. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு செத்த ஆவி நரகமே உள்ளதுதான். அப்ப அது சொல்லுது, நான் தான் இதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கிட்னி அழுகிற மாதிரியும் கிட்னியில ஸ்டோன் இருக்கிற மாதிரியும் நான் தான் காட்டி கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். விட்டுட்டு போன்னு சொன்ன மாத்திரத்துல அவரை தள்ளி போட்டுட்டு போனது. இன்னை வரைக்கும் அதே கிட்னியோட தான் இருக்காங்க. கிட்னி வந்து என்ன பண்ணல, ஆபரேஷன் பண்ணல. அந்த சாட்சியை வந்து அனுபவித்தவர்களுக்கு தான் தேவனுடைய வல்லமை தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்து வல்லவர், பெரியவர் என்று சொல்லி சொல்வது மட்டுமல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்காக எதையும் இழக்க மனிதர்கள் தயாராக இருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் இயேசுதான் பெரியவர் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறபடினால, எல்லா சமயத்திலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உதவி செய்வார் என்று சொல்லி இவர்கள் அறிந்திருக்கிறபடினால்தான் இந்த இயேசுடைய நாமத்திற்காக எதையும் விடுவதற்கு எப்படி இருக்கிறாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, அநேக காரியங்கள் இன்றைக்கு மனிதர்களை இணைச்சு வைத்திருக்க, கட்டி வைத்திருக்கிறது. இந்த கட்டுகளை இருந்து விடுதலை கொடுக்க முதலாவது யாரால் தான் முடியும்? இயேசுவால தான் முடியும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இப்படி வேதாகமத்தில் சொல்லி இருக்கும் போது ஏன் சில நபருடைய விடுதலை தாமதமாகிறது? ஏன் சில ஜனங்களை ஆண்டவர் சில கஷ்டத்திற்குள்ளே கொஞ்ச நாள் வந்து வைத்திருக்கிறார்? இதை அந்த கஷ்டத்திற்குள் இருக்கிறதான ஜனங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் எண்ணம் என்னவென்றால், நான் எப்படியும் இருப்பேன், நான் எப்படியும் வாழ்வேன், நான் இயேசுவிடத்தில் வந்து விட்டேன் அல்லவா, எனவே ஜோம்ன உடனே எனக்கு என்ன கிடைச்சிடணும், விடுதலை கிடைச்சிரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. விடுதலை கிடைக்காத பட்சத்துல அவர்களுடைய எண்ணம் சொல்கிறது, உனக்கு விடுதலை யார் தரமாட்டான், ஆண்டவர் தரமாட்டார். சிலருக்கு அப்படி சொல்கிறது. சிலருடைய இதயம் சொல்கிறது, தேவனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, வானத்திமுறை உண்டாக்கின தேவனுக்கு வல்லமை இல்லை என்று நினைப்பதே பாவம், நினைப்பதே பாவம். வல்லமை இல்லை என்று வாயில சொல்லிவிட்டோம் என்றால் அந்த பாவம் வந்து என்ன செய்யாது, அவ்வளவு லகுவாக என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது. ஏன் கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகரை சில கஷ்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறார், சிலரை சில கட்டுகளுக்குள்ளே வைத்திருக்கிறார், சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். 18 வருஷமாய் ஒரு சகோதரிய சாத்தான் என்ன செய்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். சிலருக்கு இருக்கிறதான கட்டுகளை அநேகருக்கு தெரியாமலே வந்து இருக்கிறது. சிலருக்கு கட்டுகளை குறித்து சொன்னால் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது, வேடிக்கையா இருக்கிறது. நேற்று தினத்துல வீட்டுல ஜோமன் வந்து ஒரு ஃபேமிலிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, அவர்களுடைய உறவின் முறையார் ஒருத்தங்கிட்ட அவர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைக்கு, இது உங்களுக்கு இருக்கிறத பார்த்தா இது நோய் இல்லை, இது பேய் தான் சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வந்து அநேக நாள் இவங்க பேசலையும், கோபம் வந்து அநேக நாள் பேசல. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவர், நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், எப்படி எனக்குள்ளாக என்ன வரும், எப்படி எனக்குள்ளாக பேய் வரும், பேய் இல்லை ஒண்ணும் இல்லை, இது நோய் தான் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை செலவு பண்ணதற்கு பிறகு கேட்கல, இனிமே இங்க போய் பார்ப்போமா என்று சொல்லி
வரும்போது நம்பாத ஜனங்கள், அதாவது கட்டுகளுக்குள்ள இருப்பாங்க. கட்டுகள் என்று சொல்லி சிலர் வந்து நம்புகிறது இல்லை. இந்த கட்டுகளுக்குள் இருக்கிறதான ஜனங்கள் இந்த கட்டுகளை குறித்ததான அறிவை ஒன்று அவர்களோ இல்லாவிட்டால் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாகவோ அந்த அறிவை அவர்கள் பெறுவார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை பாதியாக வந்து என்ன செய்கிறோம், உடனே வந்து குறைந்து விடும். சாத்தான் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளிடத்துல நேரடியாக வந்து அவ்வளவு லகுவாக செயல்பட மாட்டான். நீங்கள் நினைக்கிறது போல அவன் உங்களிடத்துல 2 கொம்பை வைத்துக் கொண்டு மிகப்பெரியதான தோற்றத்துல அறிவாளை வைத்துக் கொண்டு அப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து ஏமாற்ற முடியாது, வர முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்துல சாத்தான் போகும்போது அவர் அப்போஸ்தலனாகத்தான் கடந்து போகிறான். பேதுருக்குள்ள வந்து ஒரு சாத்தான் இருக்கும்போது ஆண்டவர் அவனை பேதுருவாக பார்க்கவில்லை, அவனை சாத்தானாகவே வந்து பார்த்தார். அவனை சாத்தானாக பார்ப்பதற்கான காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ வந்து என்ன செய்கிறாய், சிந்திக்கிறாய். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள் இருக்கிறதான சாத்தானுடைய செயல்களை உங்களால் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிற வரைக்கும் அந்த கட்டுகளுக்குள்ள சைரா சிஸ்டர் இருந்ததான பிரச்சனைக்கு ஸ்கேன்லாம் எடுத்தீங்கல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டாங்க, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா எல்லாம் எடுத்துட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் ஸ்கேன்ல அடப்படல. அவங்க மிகப்பெரிய டாக்டர், மிகப்பெரிய மருத்துவர். அதாவது ஆங்கில வைத்தியத்தால் சரியாகாத மருத்துவம் எல்லாம் அவர்களுடைய மருத்துவத்தில் என்ன ஆகும், சரியாகும். ஆனா அவர்களுக்கு இருந்ததான பிரச்சனை, அவர்கள் முதல்ல அறியாம இருந்தாங்க, மருத்துவமனைகள்லாம் போனாங்க. ஆனா கடைசியில் யாராலும் சரியாச்சு, கத்தர் தான் சரியாச்சு. அப்ப சிலருக்கு இருக்கிறதான கட்டுகள் அவர்களுக்கு என்ன செய்யாமல் இருக்க தெரியாமல் இருக்கிறது. நான் சொன்னதான சம்பவத்துல அந்த நபர் பழையபடி திரும்ப வந்து கட்டுகள் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லி அவர்கள் நம்பி அதுல இருந்து விடுதலை அடைவதற்கான ஆலோசனைகளை சொல்லி அதை கேட்டதற்கு பிறகுதான் அவர்களுக்கு என்ன ஆகுது. சில வேளைகளில் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சொல்கிறதான ஆலோசனைகள் கடினமா இருக்கும். இப்ப வர வர ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன் சொல்ல ஏன் சொல்லுன்னா நான் வேற வித்தியாசமா சொல்ல மாட்டேன், யாருடைய வார்த்தை தான் சொல்லுவேன், ஆணுடைய வார்த்தை தான் சொல்லுவேன். இந்த ஆணுடைய வார்த்தையை கேட்டா ஜோம்னு, கேட்காத அளவுக்கு ஜோம்னா அவங்களை அப்படியே இருந்து விட்டு போகட்டும். சபை கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபைக்கு யாரும் வரலாம், எந்த ஜாதியான வரலாம், எந்த மதத்தினர் வரலாம், யாரும் வரலாம். இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய கட்டிடம். ஆனா அதே வேளையில தேவனுடைய விடுதலை தேவன் மூலமாக, இந்த சபை மூலமாக, தேவனுடைய ஊழியர் மூலமாக உங்களுக்கு வரணும்னா தேவனுடைய நாமத்தினால் சொல்லப்படுறதான ஆலோசனை என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப அந்த நபருக்கு வரும்போது அவரிடத்துல சொல்றேன், இப்படி இருக்கக்கூடாது, எங்க போகணும், நல்லா கேட்டுக்கிடுங்க. கை சரியா வரல அந்த நபருக்கு. ஆனா நான் சொல்றேன், நீங்க இப்படி வீட்டுல இருக்கக்கூடாது, எங்க போகணும். அப்ப என் வார்த்தை கேட்டா அவருக்கு எப்படி தெரியும், கைத்தக்கிறத தான் தெரியும். நம்மளே முடியலன்னு இருக்கும். இவர் எங்க போய் சொல்றாரு, ஒரு வேலைக்கு போய் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு விடுதலை உண்டாயிற்று. வேலை செய்ய இடத்துல கால் விதித்ததான நேரத்துல கை வந்து என்ன ஆயிரும், யோர்தானுடைய தண்ணீர்ல கால்பட்ட மாத்திரத்தில் இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போறேன்னா பிரியாது. தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் அந்த யோர்தானுடைய தண்ணீரிலே கால்பட்ட மாத்திரதான் பிரியும். யோர்தான் கரை புரண்டு ஓடும். அதை பார்க்கிறதா ஜனங்கள் பயமா இருக்கும். அந்த இடத்துல வந்து கால் வைக்க வேண்டும் என்றால் தைரியம் இருந்தால் தான் வைக்க முடியும். ஆனால் தைரியம் இல்லாத மனுஷனும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தைரியமாக அதில் காலை வைக்கும் போது அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் அந்த நபரிடத்துல சொன்னேன், நம்பி விசுவாசி போனாங்க. விவசாய வேலை பார்த்ததே கிடையாது. நான் சொன்னேன், உன்னுடைய சகவர் கூட சேர்ந்து நாளைக்கு எங்க போயிருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம். கிடைச்ச வேலை என்ன வேலை, வாழை கம்பு சுமக்கிறதான வேலை, வாழை தடை இருக்கிறதான வேலை. அவருக்கு வேலை பார்த்து பழக்கமே கிடையாது. நான் சொன்னேன், கர்த்தருடைய நாமத்தால் சொன்னேன். போனாரு,
அந்த வாழை வயலில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோடனே கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கையில் அதாவது சாப்பிட முடியாது, கையெல்லாம் நேராகிடுச்சு. ஒரு வாரம் வேலை பார்த்தாங்க. மாஸ்டர் நீங்கள் சொன்னபடி எனக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சரியாயிட்டு சொன்னேன். இன்னும் ஒரு வாரம் தான் இங்கே வேலை பார்க்கணும். அடுத்த மாதம் ஆரம்பித்த உடனே பழைய வேலை எங்கேயோ அங்கே வந்து என்ன செய்யணும், வேலைக்கு செய்யணும். இப்போ வேலைக்கு போய் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து என்ன செய்கிறது ஆகிறது. நான் மனசாட்சியின்படி விட்டுருக்கிறபடினால் இந்த சபையில் அவர்கள் கடந்து வரவில்லை. நான் இருதயம் சொல்லுகிறது விடுதலை எங்கே கிடைச்சதோ இல்லை, நான் ஊழியக்காரனாக இருக்கிறபடினால இன்னொரு சபையினுடைய ஊழியக்காரர் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு நீ அப்பப்போ அங்கே வந்து என்ன செய்யுங்க வாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த நபர் வந்து குடும்பமாக வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்து என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஆண்டு கிருபையில் சபையில் 31 வருடம் வந்து நாங்கள் வந்து ஊழியம் பார்த்துருக்குறேன். 31 வருடம் நான் அந்த இடத்துல ஊழியத்தை பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த சபையில் உள்ளதான வருமானங்கள் எல்லாம் மிக குறைவு. சில வேளைகளில் ஊழியத்தை செய்வதற்கு குடும்பத்தை நடத்துவதற்கு போதலை சொன்ன நம்ப மாட்டீங்க. வெளி இடத்துல என் மூலமாக நன்மை பெறதான அநேக ஜனங்கள் வெளி சபைக்கு போறவங்க தசமாக காணிக்க இடத்துல தராங்க. நான் கேட்கல, ஆண்டவர் சொல்லி தர்றாங்க. இப்ப சமீப காலமாக இங்க இருக்கிற அவ்வளவு விசுவாசிகளுடைய வருமானத்தை விட என் மூலமாக நன்மை பெற்றதான ஜனங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கிறதான காணிக்க அதிகம். காணிக்க வந்து அதிகம். அது யார் நடத்துறாங்க? முன்னாட்கள் நான் ஒரு குறுகிய நோட்டத்தில் இருந்த முன்னாட்களில் என்னதான் நம்முடைய சபைக்கு அங்கத்தினர்களாக வராத நபரை தவிர வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது என்றதான ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இருந்தேன். கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் வந்து எனக்கு பேசினார். கிருபை வந்து என்னுடையது, கிருபை வந்து என்னுடையது, உனக்கு நான் தந்திருக்கிறேன். உன்னிடத்தில் நான் அனுப்புகிற ஜனங்களுக்கு, உன்னிடத்துல நான் அனுப்புகிறதான ஜனங்களுக்கு நீ வந்து என்ன செய்யணும். சில வேளையில் நாமே தேடி போகிறது உண்டு. ஆனா இப்ப எல்லாம் என்னை தேடிதான் வந்து ஜனங்கள் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அப்ப ஆண்டவர் அனுப்புகிறதான ஜனங்களுக்கு நான் ஜெபம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுறாரு. ஆனா அதே வேளையில சபையில் வருகிற சிலருக்கு ஜெபம் வந்து கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வரப்போகிற 4 பேர் சபையில நீ 25 வருஷம் வந்துட்டு இருந்தாலும் சரி, 30 வருஷம் வந்துட்டு இருந்தாலும் சரி, சிலருக்கு ஜெபம் மாட்டேன், கர்த்தருக்கு பயந்து சுயநலம் அல்ல. ஏன்னா உங்களை ரொம்ப லூஸ்ல விட்டா நீங்க கர்த்தருக்கான காரியத்துல ரொம்ப எங்க போறீங்க, ரொம்ப வந்து மோசமாக போய் கொண்டிருக்கிறீங்க. அந்த இரத்த பலிக்கு நான் வந்து உடன்பட்டு விடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு சனபதி. ஆண்டு சொல்றதான காரியங்களை நீங்கள் கரெக்டாக கேட்டால் நான் சந்தோஷமா இருப்பேன், நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன், மனமகிழ்ச்சியோடு ஜெபம் பண்ணுவேன். நேற்றெல்லாம் 2 மணி வரைக்கும் 2:30 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. சிலர் செய்கிறதான சில காரியங்கள் வந்து சபையை நடத்துகிறதான என்னைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. கண்ணுல அழல, ஆனா இருதயம் எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறது. தூக்கம் வரல, கண்ணுக்கு தூக்கம் வரதான், அமைதல் இல்லை, தூங்க முடியல. 2:30 மணி வரைக்கும் விழிப்பு தான். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கும். அவளும் புலம்பிக் கொண்டே அழுது கொண்டே, அவளும் தூக்கம் வராம அங்க நடக்க இங்க நடக்க, அங்கே எழும்ப அங்கே எழும்ப. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்தா அது எங்களுக்கு சந்தோஷம். நான் சத்தியத்தை விட்டு மாறி நடக்கும் போது அவர் கோடி கொடுத்தாலும் இந்த சபைக்கு அது தேவையில்லை. கோடி பணம் இந்த சபைக்கு தேவையில்லை. இவ்வளவு நாள் நடத்தினதான தேவனை நடத்த மாட்டாரா என்ன? நடத்துவார். காட்டுக்குள்ள வந்து காகத்தை வைத்து ஆண்டு போஷித்தார். நீங்களே அப்படிதான் சில வேலைகள் வந்து என்ன செய்கிறார், போஷிக்கிறார். காணிக்க கொடுக்கிறவங்க கொடுக்காதவர்கள் என்னதான் பேதம் வந்து இந்த இடத்துல காட்டப்படுகிறது இல்லை. இப்ப வர வர சபையில நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்போதும் வர்றவங்க அந்த பேதமும் கூட காட்டுகிறது இல்லை. ஏன்னா எல்லாரும் தேவனுடைய பிள்ளை, எல்லாரும் தேவனுடைய விசுவாசிகள். சூழ் நிமித்தமாக சில வேலை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் பிரயாசப்படுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா சிலருக்காக மனப்பூர்வமாக என்ன செய்ய முடியல. ஆனா கர்த்தருடைய கிருபையில் என்னை ஆண்டவர் காக்கணும். இது வரைக்கும் சாபம் போடாம காத்திருக்கிறார். அதையும் கடைசி வரை காக்கணும் ஆண்டு ஜெபம் கேட்பேன். நானும் மனிதன் தானே, நான் மனிதன். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஜீவிக்கும் போது
உங்களை நடத்துகிறதால நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், மிகவும் அதிகம் என்ன செய்கிறேன், வேதனைப்படுகிறேன். யார் யார் தேவனை சந்தோஷப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் யாரை சந்தோஷப்படுத்துவாங்க? ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரன் யாரு? தேவனுடைய ஸ்தானாபதி. அவருடைய பேரால அவருக்காக பேசுகிறவன், அவருக்காக பேசுகிறவன். நான் எனக்காகவோ என்னுடைய குடும்பத்திற்காகவோ பேசுகிறது இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பேசுகிறது இல்லை. சபையை சொல்ல போனா என் விருப்பப்படி நடத்த கூட முடியாது. சபை தேவனுடையது. எனவே என் விருப்பப்படி கூட நடத்த முடியாது. ஒண்ணுக்கு 100 முறை சிந்திக்கணும். சில காரியங்களை செய்வதற்கு முன்னாடி 100 முறை நான் சிந்திக்க வேண்டும். சபையில வருகிறவங்க அவருடைய காரியத்தை மட்டும் பார்த்துட்டு சில காரியங்களை சொல்லலாம். ஆனா சபையுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, வேதம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கட்டுகளிலே இருந்து என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். அடுத்தபடியாக இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் நீங்க 32வது வசனத்தை வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம், சாபம், பிசாசு இந்த கட்டுகளுக்குள்ளே இருக்கும்போது அவர்களை தேவனால் தான் விடுதலையாக்க முடியும். இரண்டாவது சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் அறிந்து அதின்படி செய்ய நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க அநேகர் சத்தியத்தின்படி நடப்பதற்கு தன்னை என்ன செய்யறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. சத்திய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், சத்திய வார்த்தைகளை கேட்க வேண்டும், சத்திய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், சத்திய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்டதான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில வர வர என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அது உங்களை விடுதலையாக்கும். சில ஜனங்கள் ரொம்ப போராட்டங்கள் பிரச்சனையோடு வரும்போது அவர்களுக்கு நான் சொல்கிறதன் ஆலோசனை என்னவென்றால், வேதாகமத்தை நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். அநேக பெந்தைக்கோஸ்து சபையில போனதான சில தம்பிகள் கூட இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகுதான் நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் தேவனுடைய வார்த்தையை எதற்காக வாசிக்க சொல்கிறது என்றால், அந்த வார்த்தைகள் இவர்கள் என்ன ஆகும்? விடுதலையாக்கும். வார்த்தையில் வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. சாத்தானை ஜெயிப்பதற்கு வசனம் ஒரு மிகப்பெரிய போராயுதம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த சாத்தானை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். ஏன் சிலருடைய வாழ்க்கையில இந்த கட்டுகள், ஏன் சிலருடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள், ஏன் சிலருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் என்றால், இவர்கள் இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்கிறது. சத்தியத்திற்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். சத்தியம் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆவியான நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இவைகள் உங்களை நடத்தினால் இந்த பூமியில உங்களை எதுவுமே கட்டி போட முடியாது. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மந்திரவாதியாக இருக்கட்டும், உங்களை கட்டி போட முடியாது. இதை நீங்க நம்புகிறீர்களா? எத்தனை பேர் நம்புறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைத்தியம் முடியாது என்று சொன்னதான, இவர்களை இந்த போராட்டத்தை விடுதலையாக்க முடியாது என்று சொன்னதான அநேக நபரை கர்த்தர் என்ன ஆக்கியிருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார். பத்னியக்காவுடைய மகன் சார்லஸ் சொன்னதான காரியம் என்னவென்றால், எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு மந்திரவாதி சொன்னார், உனக்கு இருக்கிறதான பிரச்சனையை யாராலும் இந்த மந்திரவாதத்தை இந்த பூமியில எடுக்கிறதுக்கான மனுஷன் யாருமே இல்லை. நான் சொன்னேன், மனுஷன் யாரும் இல்லவா? ஆனா யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார் அல்லவா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவர், மனுஷனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இன்றைக்கு மாறாத வல்லமையாக இருக்கிறது. ஆண்டவரை நம்பினா, ஆண்டவரை விசுவாசித்தா, ஆண்டவர் பக்கத்துல வந்தா என்ன கிடைக்கும்? நிச்சயமாக கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? எத்தனை பேர் கூடுதல் கிடைச்சிருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் விடுதலை நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்ய பெருகும். சத்தியம் உங்களை வந்து என்ன ஆக்கும்? விடுதலை ஆகும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்தபடியாக 2 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும்போது முற்பாடு எடுக்கப்பட்டோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? பெற்றோர் கை வைத்துங்க பார்க்கணுமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சரி, பெற்றிருக்கேனா பெறவில்லை என்று சந்தேகம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் சிலரை பெறவில்லை என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அதாவது கிதியோனுக்குள்ள இருந்தவன் பலம் அவனுக்கே தெரியாம இருந்திருக்கு. அப்படிதானா? அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் அவனுக்கே தெரியல. அதே மாதிரி சில கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தவான் இருப்பாரு, ஆனா அவங்களுக்கே தெரியாது. நீங்க இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர சேர ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே தெளிவுபடுத்துவார். ஒரு கூட்டம் இப்படி இருக்கு. அதாவது சிலர் நிச்சய உடையவர்களா இருக்கிறாங்க, பரிசுத்தவான் பெற்றிருக்கிறேன். சிலருக்கு பெற்றிருந்தாலும் பெறாத மாதிரி இவர்களுக்கு ஒரு சந்தேகம். இன்னும் சில பரிசுத்தாவியே பெற்றிருக்க மாட்டாங்க, ஆனா என்ன இருக்குன்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி பல வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த டாக்டரை வீட்டுக்கு தான் மருந்து சாப்பிடுவதற்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. டாக்டர் யாரும் ஊழியத்துல ரொம்ப வந்து வாஞ்சி உள்ளவங்க. அப்ப அவங்க அங்க யார் ட்ரீட்மெண்ட் வந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தா அந்த பிரச்சனையோடு வர்றவங்கள முதல்ல எனக்கெல்லாம் ஜெபம் படி அனுப்புவாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நம்மளுடைய வீட்டில் ஜெபம் நடக்கும். ஆனால் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு போயிருக்கும் போது ஒரு தாய் மகனம் தான் வந்திருந்தாங்க. அப்போ டாக்டரே சொன்னாங்க, கூட்டத்தில் போய் இருந்துட்டு ஜெபம் முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட ஜோமிக்கு வந்தாலும் மருந்து தருவேன்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்தவங்களா இருந்த அப்படின்னா உரிமையில அப்படி சொன்னாங்க. அப்ப என்னிடத்துல ஜோமனை சொல்லி தாயை முழங்கால் படியிட சொல்லுகிறாள் மகள். ஏன்னா மருத்துவ உதவி வந்தது யாருக்கு? தாய்க்கு தான். அப்ப நான் சொல்றேன், நீ முழங்கால் படின்னு நான் அவளை சொன்னேன். யாரும் மகளை சொல்றேன், நீ முழங்கால் படின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு யாரும் பேசுற மாதிரி இருக்கு. அவளுக்கு சொன்னேன். ஆனா நான் நல்லாதான் இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாவா. நான் சொல்லும்போது முழங்கால் படின்னு சொல்லும்போது நான் பாஸ்டர் நல்லாதான் இருக்கேன், எங்க அம்மாவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா இருக்கட்டுமே, நீ வந்து என்ன செய். முழங்கால் போட்ட உடனே தலை சுத்துது அந்த நபருக்கு. யாருக்கு? அம்மைக்கு தலை சுத்தல, யாருக்கு தலை சுத்துது? மகளுக்கு தலை சுத்துது. சில ஆவிகள் கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக இந்த சாத்தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறது அந்நிய பாஷை. பொறிஞ்சு தள்ளுற அந்த பொண்ணு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம சபையில் 30 வருஷமா நம்ம சபை நடத்துவோங்க. ஒரு ஆளை கூட இந்த அந்நிய பாஷை நம்மளால நடத்தவே முடியலையே. ஆனா அந்த நபர் தலையில கை வைக்க பொறுக்கல. என்ன பாச பேசுது? நான் விளங்காம கொஞ்ச நேரம் அப்படி நின்றுட்டே வந்து இருக்கேன். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, கை எடுக்காத, தலையில கை எடுக்காத, கொஞ்ச நேரத்தை வச்சு. ஏன்னா அறியாம பரிசுத்த பெற்றவர்கள் என்னன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய தெய்வ குற்றம். பரிசுத்த விரோதமா பேசினா அது மன்னிக்க கூடாது. ஆனா அப்படி நல்லா கூட கொஞ்ச நேரம் கை வைக்கணும்னு அப்படி ஸ்டெடியா நின்று மல்லு கட்டி நின்று ஆளு நிற்க முடியல. அப்படியே தடுமாறும். யாரு அந்த நபருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். அந்த நபருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டே இருக்கும், போட்ட முடியாது. பெண்களை தான் 10 இட்லி சாப்பிடும், 1 மணி நேரம் கழிச்சு என்ன பசிக்கும்? எங்க போயிருக்குன்னே தெரியாது. ஆடி நீ யாரு வெளியே வா அப்படின்னு சொன்னா, நான் என்ன பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் என்ன செய்து இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். அந்த நபருக்கு நான் சொன்ன முதல் அறிவுரை என்ன தெரியுமா? நான் சொல்ற வரைக்கும் நீ என்ன பேசக்கூடாது, அந்நிய பாஷை பேச. ஏன்னா இது ஏமாற்றும்படியாகவே இந்த அந்நிய பாஷையை ஆயுதமா எடுத்து உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது தேவனால் வருகிறதா அந்நிய பாஷை அல்ல. ஒரு நபருக்குள் சாத்தான் இருந்தால் அந்நிய பாஷை எல்லாம் பேச முடியும். சாத்தான் இருந்து கொண்டு பரிசுத்த நடக்கையை கொடுக்க ஒரு மனுஷனுக்கு முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது வேதத்துல பார்க்கிறோம், இந்த விடுதலை ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார்? நீதி இல்லதென்றதான வரமுறை உங்களுக்கு இல்லையா? சந்தேகமே வேண்டாம். பரிசுத்தவர் இல்லை உங்களுக்கு. நீதி தவறி சிந்திக்கிறீங்க, நீதி தவறி பேசுறீங்க. வேத வசனத்துக்கு பயம் இல்லை, தேவனுக்கு பயம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா வசனத்திற்கு பயப்பட சொல்லும், ஆண்டவருக்கும் பயப்பட சொல்லும். இந்த ரெண்டு பயம் இருந்தா உங்களுக்குள்ள பரிசுத்தனை கட்டாயம் இருப்பாரு. பரிசுத்த ஆவி இல்லாம இந்த ரெண்டு பயமும் ஒரு மனுஷனுக்குள்ள ஒருபோது வரவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் மற்ற எல்லா பயமும் உங்களை விட்டு என்ன சில பயம் காட்டுவாங்க. மனைவி சொன்னா, உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய ஆயிடுச்சு. உடனே காண எதிர்ப்பு நிறைய ஆயிடுச்சு. வெட்ட வரவே அதாவது நேரில் கொண்டு வரமாட்டான். ஆனாலும் யாருக்கும் கொஞ்சம் சொன்னதான் சொல்றேன். தேவ சமூகத்துக்கு எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சு? எல்லா இடமும் எதிர்ப்பும் ஆயிடுச்சு. ஆனப்படுனால நீங்க யாருக்கும் ரொம்ப கவனமாக பைபிள்ல சொல்லி இருக்கிறது. பாரதத்தில் இருந்து ஒரு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படா விட்டா ஒரு மனுஷன் மேல அவனுக்கு என்ன கிடையாது. எத்தனையோ ஆபத்துல தப்பி வந்தோம். 2 முறை தண்ணீர்ல தப்பி வந்திருக்கேன். 2 முறை செத்து உயிரோடு வந்திருக்கிறேன். உண்மையிலே செத்து உயிரோடு வந்திருக்கிறேன். சொன்னா நம்ப மாட்டாங்க. பாடி அளவு எடுத்து, சின்ன பையன்ல அளவு எடுத்து பெட்டி எடுப்பதற்கு ஆள் அனுப்புனாங்க, செத்து போனார் என்று சொல்லி. என்னுடைய தகப்பனா நான் அந்த நிலைமையில் இருக்கும்போது பரப்பாடியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். சைக்கிளில் போய் பரப்பாடியில் தெரு தெருவாக தெரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். செய்தி போகிறது, உங்களுடைய பையன் என்ன சொல்றார், உங்களுடைய பையன் என்ன செய்து போனான். இவ்வளவு பாடுதல் பட வேண்டியது இருக்கும்போது அது எப்படி சாக முடியுமா? செத்தாக உயிரோட வந்து சொன்ன கதையில அப்ப என்னுடைய தகப்பனாக்கன்னு சொன்னாங்க, செத்தவே செத்து போனான். ஊழியக்காரங்க எப்படி இருந்துக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் உடைய செத்தவே செத்து போனான். நான் இப்போ ஊழியத்தை முடிக்காம போன உடனே உயிரை வந்துற போது அவன் சொன்னது, இப்போ செத்து போனவனுக்கு நான் இப்போ உடனே போனவனே உயிரா வரும். நான் என்ன பண்ணாலும் நான் என்னத்தை முடிச்சுட்டு தான் போவேன். தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், ஊழியத்தை முடிச்சுட்டு பையன் செத்து கிடக்கான். நான் மூத்த பையன், எனக்கு அக்கா, நான் மூத்த பையன், சின்ன வயசு. எனக்கு அப்போ வந்து அவ்வளவு விவரம் கிடையாது. எனக்குலாம் 4 வயது 5 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க. வந்த உடனே அளந்து பெட்டி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஆள் வந்து என்ன செய்யும். அப்படி 2 முறை, ஒரு முறை அல்ல 2 முறை என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மேடைக்கு மேடை அந்த சாட்சியம் சொல்லுவார். மேடைக்கு மேடை உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லுவார். இன்றைக்கு அந்த சாட்சி சொல்றதுக்கு நான் தான் இருக்கிறேன். நிறைய பேர் சாட்சி வந்து என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, மறந்துருப்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. யார் இருக்கிறா, யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறார். உடைய நிமித்தம் இங்க இருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். அப்படி ஒருவேளை யாராவது பண்ணா அது வந்து ரத்த சாட்சி லிஸ்ட்ல வந்துடும், முதல் லிஸ்ட்ல வந்துடும். அது பெரிய பாக்கியம் இல்லை. அதாவது யுத்த களத்துல பயந்து ஓடுகிறவங்க ஒரு கூட்டம் உண்டு, முன் வரிசையில் நின்று மரணம் அடைகிறவங்க ஒரு கூட்டம் உண்டு. அந்த முன் வரிசையில் நின்று மரணம் அடைகிறவங்க பேர் தான் எனக்கு வீரன். ஊழியத்துல நின்று சாதித்து எதையுமே வந்து பார்க்காம என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் ஊழியத்துல முன்னோக்கி போவேன்னு இருக்கிறவன் ஊழியத்துல செத்தா போர் மேல செத்தது மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் என்ன செய்யாது. சாவுக்கு பேசுறதுக்கு இடமே இல்லை. எனக்கு இன்னும் பட வேண்டியதான பாடுகள், உங்களில் சிலரை வைத்து பட வேண்டியதான பாடுகள் எனக்கு இன்னும் நிறைய. யாரு அப்ப நான் பவுல் சொல்றாருல்லவா, பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் காவல்களும் உண்டு என்பதை மட்டும் பரிசுத்தாவி எனக்கு என்ன செய்தே இருக்கிறாரு, காட்டிட்டே. ஆனால் சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் தான் இவர்கள் யார் என்பதை என்னிடத்தில் அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் மனிதன் தானே, சில வேளைகளில் சில இடத்துல நான் ஏமாந்தது உண்டு. இவர் உண்மையான விசுவாசியம் சொல்லி நினைத்தது உண்டு. இவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக சொல்லி நினைத்தது உண்டு. ஆனால் சில சூழ்நிலைகள் கரெக்டாக விளக்கம் கொடுக்கிறது இல்லை.
இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, இவர்கள் ஆண்டவருக்காக நிற்கக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் நல்ல விசுவாசிகள் கிடையாது. யாருக்கு தெரியும்? ஏனோ லேட்டாதான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த நீதியை உங்களுக்கு சொல்றாரு, பாவத்தை குறித்து சொல்றாரு, நியாய தீர்ப்பை குறித்து சொல்றாரு. உள்ளபடியே என்ன இருக்கிறது? நியாய தீர்ப்பு இருக்கிறது. சிலர் நினைக்கிறது போல மரித்து போனதற்கு பிறகு நியாய தீர்ப்புல தான் நியாய தீர்ப்பு இருக்கிறது சொல்லி நினைத்து விடக் கூடாது. நியாய தீர்ப்பு ரெண்டு விதமான நியாய தீர்ப்பு இருக்கிறது. பூமியிலே மனிதர்களுக்கு சில நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. இதுல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் என்று சொல்ல நினைக்கிறேன். வாசிகள் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அதோடு கூட நீங்கள் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ரெண்டு விதமான நியாய தீர்ப்பு. மறுமையுடைய நியாய தீர்ப்பு நமக்கு வரும்போது மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா அதற்கு முந்திக் கொள்ளும் நியாய தீர்ப்பு இருக்கு. சிலருடைய பாவம் அதற்கு முந்திக் கொள்ளும். முந்திக் கொள்ளும் அவருடைய மரணத்திற்கு முந்திக் கொள்ளும். இந்த நியாய தீர்ப்பு மனுஷர்களுக்கு தெரியும். ஒன்று நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், சில பிரச்சனைக்கு உள்ளாக்கும்படியாக தேவன் 100% விரும்புறதே இல்லை, வேற வழியே இல்லாம சிலருக்கு என்ன கொடுக்கிறார்? தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை இவர்களுக்கு இல்லாத இருந்தால் நியாய தீர்ப்புனால இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதான் முதல்ல வாஸ்தா நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். கணக்கு முடிச்சிருக்கோம். உங்களுடைய மரணத்திற்கு முன்னாடி நீங்கள் கணக்கு முடிச்சிருக்கோம். என்னென்ன அநியாயம் அட்டுழியெல்லாம் பண்ணீங்களோ அதற்கு எல்லாம் தண்டனைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூர இடத்துல இருந்து ஒருத்தங்க அடிக்கடி எனக்கு போன் போட்டு ஜோம்னா சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்களுடைய வீட்டில் போகும்போது ஜோம்னி சில நன்மைகள் அவர்களுக்கு நடந்திருக்கு. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகக்கூடியவங்க. ஆனா அங்கெல்லாம் அவர்கள் ஜோம்னாம என்கிட்ட தான் அடிக்கடி போன் போட்டு ஜோம்னாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே இந்த காரியம் நடந்துருக்கு. ஆனா இப்போ அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைன்னா என்ன பண்ணாலும் கேட்கல, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கேட்கல, ஜோம்னாலும் கேட்கல. ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா நான் அதாவது நோட்ஸ் கட் ஆகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மெதுவா யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வழக்கம். அவர் சொல்லுன்னு சொல்றாரு. நான் கொஞ்ச நாள் அடக்கி வச்சுட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், எனக்கு மனதுக்கு அமைதியில சொல்லிட்டேன், இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்காது. இதை கடந்து போவதற்கு ஆண்டோட பலங்களுக்கு பலம் தருவாரு. இதை கடந்து போவதற்கு ஆண்டோட பலங்களுக்கு பலம் தருவாரு. அவங்க சொல்றாங்க, ராத்திரி எனக்கு அமைதியில, பகலே எனக்கு அமைதியில் இல்லை. ராத்திரி என்னால் தூங்க முடியல, பகலை என்னால் தூங்க முடியல. நான் அவ்வளவு சித்திரவதைக்குள்ள இருக்கேன். உதவி செய்வதற்கு பக்கத்துல யாரும் கிடையாது. வயதான நல்லவரம் தனியாளதான் இருக்கிறாங்க. பல வருடமாக ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் திருமணம் முடித்ததற்கு முன்னாடியே இவர்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க? ஆவிக்குரிய சபையில ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்கிறபடி நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படுது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, பரலோகராஜ்யம் உண்டு என்று. பரலோகராஜ்யம் போவேன்னு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. சத்தியங்களை நன்றாக கேட்டவங்க. ஆனா இவர்கள் சத்தியங்களை கேட்டாலும் இந்த சத்தியத்தின்படி இவர்கள் நடக்காதபடினால அந்த சத்தியம் அவர்களின் நியாயம் இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, கேட்ட வசனமே அவனை மனுஷனுக்கு பயப்படுறாங்க. யாருக்கு பயப்படுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு வந்து என்ன செய்யுங்க, பயப்படுங்க. நஷ்டமே வந்தாலும் நீதி தவறி நடக்காதாங்க. கஷ்டமே வந்தாலும் நியாயம் தவறி என்ன செய்யறாங்க, நடக்காது. நீதி நியாயம் தவறி நடந்தா உங்களுக்குள்ள யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி இல்ல, உண்மையிலே கிடையாது. இருந்தால் நீதி நியாயம் தவற மாட்டீங்க. இது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறி விடுகிறார்கள் என்றால் கட்டாயம்
பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள கிடையாது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை பயமுறுத்துகிறது. எதற்கு பயமுறுத்துகிறது? நீ நியாயமா நடக்கவில்லை என்றால் உனக்கு நீதியின்படி என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார், உமக்கு பயப்படுகிறதான பயத்தால் என் உடம்பு உடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் பயப்படுறோம். அவருடைய சிலிர்ப்பை கொடுத்த ஒரு வழக்கம் நடத்த கொடுக்கிறாரு. உடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தெரியும். யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் இருந்தாங்க, இப்ப எப்படியெல்லாம் இருக்கிறாங்க சிலருக்கு தெரியும். அது யாருடைய தீர்ப்பு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கோணலாக்கினதை கவனம் ஜாக்கிரதை. தேவன் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் இல்லை. அவர் கட்டினால் ஒருவனை இடிக்க முடியாது, அவர் இடித்தால் ஒருவனும் கட்ட முடியாது. ஒருவனும் கட்ட முடியாது. எங்க போனாலும் சரி, உபவாசம் இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடாம பல நாட்கள் நீங்க பட்டினி கிடந்தாலும் சரி, கட்டப்பட முடியாது. நீங்கள் உலக பிரசித்தி பெற்றவுடைய காரணம் போனாலும் சரி, கட்டப்பட முடியாது. இது என்னது? நியாய தீர்ப்பு. அதாவது விசாரணை கைதியும் எங்கதான் இருப்பான்? சிறைச்சாலையில தான் இருப்பான். தண்டனை கைதி எங்கதான் இருப்பான்? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பான். ஆனா விசாரணை கைதி தீர்ப்பு இவன் குற்றவாளி இல்லை என்ன அவன் என்ன செய்யலாம்? வந்துடலாம். அவனுக்கு அப்பீல் இருக்கு. ஆனா தண்டனை கைதிக்கு அப்படி இல்லை. தண்டனை கைதிக்கு கொடுத்தாச்சு, இத்தனை வருஷம் உனக்கு ஜெயில், இத்தனை வருஷம் உனக்கு தண்டனை கொடுத்தாச்சு. நாம விசாரணை கைதியா இருக்கணும். ஆனா என்ன கைதியா இருக்கக்கூடாது? தண்டனை கைதியா இருக்கக்கூடாது. அந்த தண்டனை கைதியாக இருந்தா நான் சில வேளை நினைச்சு பார்ப்பேன், இவங்களை பார்த்தா என்ன பாவமா இருக்கு. அதாவது ஆள் அறிமுகமே இல்லாத ஜனங்கள் சிலர் படுத்தப்படி எனக்கு கண்ணீர் வரும். நினைச்சு பார்க்கும்போது ஆண்டோர் இறக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் சொல்லியிருக்க பாவம் இவங்க இவ்வளவு வேதனைப்படுவதற்கு ஆண்டவர் விட்டிருக்கிறார என்ன காரணம் சொல்லி நான் அநேகவர்கள் நினைச்சு பார்ப்பேன். ஆனா அதுக்கு நம்ம என்ன பதில சொல்ல முடியும்? ஆண்டவரை குறை சொல்ல ஒருபோதும், அவர் நீதி உள்ளவர் அல்லவா, அவரை குறை சொல்ல ஒருபோதும் முடியவே முடியாது. ஒரு வசனத்தை குறை சொல்ல நம்மளால முடியாது. மனுஷன் அப்படி கஷ்டப்படுறாங்க. சில வேலைகள் ஆண்டு எப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது ஆண்டவர் சிரிச்சுட்டுலாம் இருக்க மாட்டார். மனுஷனை கஷ்டப்படுத்தி சிரிக்கிறது சாத்தான். மனுஷன் வேதனை போடும்போது அவன் என்ன ஜாதியானோ என்ன மதத்தானோ, கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, என்ன மதத்தினராக இருந்தாலும் ஒரு மனுஷன் வேதனைப்பட்டா யாருக்கு பிடிக்காது? அது பிடிக்காது. அது பிடிக்காது. அது பிடிக்காது. அப்படின்னு அவர் சொல்றாரு, உங்களுடைய வருத்தம் என்னன்னா போக்குறேன், நீங்க எங்க வாங்க, இங்க வாங்க, உங்களுடைய வருத்தம் எல்லாம் போக்குறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அநேகரால வர இல்லை. உங்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்க வேண்டுமானால் நீங்க இயேசுவினிடத்தில் விடுதலையை தேடணும். மெய்யான விடுதலை, சத்தியத்தில் விடுதலையை தேடணும். சத்தியத்தை வாசிக்கணும், கேட்கணும், அதை கை கொள்ளணும். அங்க விடுதலையை தேடணும். அடுத்த விடுதலைக்கு நீங்க யாரை பெற்றுக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் விரும்பி காத்திருந்து தேவனுடைய பிள்ளையுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு இருந்தா தான் என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியை பெற்றுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேக உணர்ச்சி வசப்பட்டு கையை காலமும் ஆட்டி தட்டிட்டு வராங்க. அது பரிசுத்த ஆவியே கிடையாது. அது உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு பெற்றதான காரியம்தான். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் ஆத்மீக பலனை பெற்றிருப்பீங்க. அந்த பலன்ல முக்கியமானது பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு, நீதியை குறித்தான ஒரு உணர்வு, நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு உணர்வு. கர்த்தர் இப்படிப்பட்டதான விடுதலை உங்களுக்கு தர சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நாளில் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய விடுதலை உங்களுக்கு இருக்கிறது. விடுதலைக்காகவே கர்த்தர் உங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இயேசுவால் உங்களுக்கு விடுதலை இலவசமாய் கொடுக்கப்படுகிறது.
தேவனுடைய சத்திய வார்த்தை நாம் உங்களுக்கு இலவசமாக விடுதலை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஆவியினாலே உங்களுக்கு இலவசமாக விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுத்த ஆண்டவரே, இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவரே, தேவனுடைய தாசர் மூலமாக என்னோடு பேசியிருக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இதுவரைக்கும் இருந்தது போல நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வந்துவிட்டது. விடுதலைக்காகவே ஆண்டவர் இடத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த பொருளாதார காரியங்களை மேன்மை உண்டாக போகிறது. சரீரத்திலே சுகம் உண்டாக போகிறது. உடைய குடும்பத்திலே தேவ சமாதானம் உண்டாக போகிறது. சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறதான சபிக்கப்பட்ட போராட்டத்தின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் உங்களை இந்த நாளில் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாத ஜெபத்தில் உங்களுக்கு உண்டாகும்படியாக நீங்கள் தேவன் நோக்கி பாருங்கள். தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை பாட, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த எங்களை எல்லாம் பலப்படுத்தினமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்டதான சத்தியங்கள் நடக்கத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் பலப்படுத்துங்க. நீங்கள் விடுதலையை கொடுக்கிறதான தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என்ற பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் உம்மை தேடுகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறதான தேவன் நீங்கள் அல்லவா. இந்த நாளில் நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கட்டுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். அநேகருடைய ஆத்மாவை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா ஆத்ம கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அநேக குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அநேகருடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறதான பலவீனத்தினுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அநேக குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறது பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. அநேகருடைய குடும்பத்துடைய பொருளாதாரத்தை கட்டி முடக்கி வைத்திருக்கிறதான எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அழித்து நிர்மூலமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய விடுதலையினால் கர்த்தருடைய நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒருவர் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்மையை பெறாமல் போகக்கூடாது. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கேட்ட சத்தியத்தின்படி இவர் நடக்கத்தக்கதான் ஆத்மீக பலனை, ஆவியின் பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரும் காத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய கனிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரும் காத்துக் கொள்ளுங்க. எல்லா மனுஷனுடைய சதி ஆலோசனைகள் செயல்களுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலைக்கு காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்கும் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வர எங்களுக்கு கிருபைதாருங்க. வருகை இருக்குமாக எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்த நலனுடக்கே தந்து தேவன் தாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனத்தினாலே